சீன அரசாங்கம் இந்தியா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கடந்த பல வருடங்களா கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு கனவு திட்டம் சமீபத்தில் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களால சுக்குநூறா நொறுங்கி போயிருக்குது. இந்த தாக்குதல்களுக்கு பின்னாடி இந்தியாவினுடைய கையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்படி என்ன கனவு திட்டத்தை சீனா இந்தியாவுக்கு எதிராக உருவாக்குனாங்க, அதை உடைக்கிறதுல இந்தியாவினுடைய பங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுறதுக்கான காரணம் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா சிபிஇசி சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். இது சீனா பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுடைய கனவு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரெண்டு நாடுகளுமே இந்த ப்ராஜெக்டில் பெரிய அளவுக்கு ரொம்பவே இன்வால்வ்டாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. காரணம், ஒரு பக்கம் சைனாவுக்கு அவர்களுடைய சுய லாபத்துக்காக இந்த ப்ராஜெக்ட் முக்கியம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு இந்த ப்ராஜெக்டை சீனா மூலமா பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமாகுது. ஆனா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சமீப காலமா டிடிபி தெஹ்ரிக் தாலிபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு கிளர்ச்சி குழுவினுடைய தாக்குதலுக்கு கீழே பெரிய அளவுக்கு வந்திருக்குது. ஸோ அந்த கிளர்ச்சி குழு குறி வச்சாலே இந்த சைனீஸ் ப்ராஜெக்ட் மேலே தான் பெரிய அளவுக்கு குறி வச்சு தாக்குதல்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலகட்டத்தில் மட்டும் சீனாவை சேர்ந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 30,000 பேர் இந்த ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களை குறி வச்சு ஒரு பஸ் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது, ஒரு வேன் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. கூடவே இவங்க வேலை செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் நடக்கிற ஏரியா மேலேயும் இந்த டிடிபி இயக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு தாக்குதல்களை நடத்திக்கிட்டு வர்றாங்க. ஸோ இந்த தாக்குதல்களாலேயே பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலேயே அடிக்கடி மோதல்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. ஸோ சீன அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கிட்ட கேட்க, இன்னொரு பக்கம் கடுப்பாகி போன பாகிஸ்தான் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா டிடிபிக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ முதல் விஷயமா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானினுடைய கைபர் பக்துன்குவா அப்படிங்கிற ஒரு ப்ரொவின்ஸில் இருக்கக்கூடிய பல மக்களையும் பாகிஸ்தானை விட்டு வெளியேற்றினாங்க. அதுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் சொன்ன முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் யாருமே பாகிஸ்தானை சேர்ந்தவங்களே கிடையாது, இவங்க எல்லாரும் பாகிஸ்தான் குடியுரிமையை போலியான டாக்குமெண்ட்ஸ் மூலமா உருவாக்கிட்டு பாகிஸ்தானுக்குள்ள வந்து தங்கி இருந்து இந்த தாக்குதல்கள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். பாகிஸ்தானினுடைய இந்த செயல்பாடு பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த விஷயத்தை தீவிரமாக்குச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம், டிடிபி இயக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு ஒரு ரிட்டைலியேஷன் மாதிரி பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய போலீஸ் போஸ்ட் மேலையெல்லாம் பெரிய அளவுக்கு தாக்குதல்கள் நடத்த ஆரம்பித்தாங்க. இதனால் ரொம்பவே எரிச்சலான பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு கட்டத்தில் ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே பூந்து கடந்த மார்ச் மாதம் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பண்ணுற அளவுக்கு விஷயம் தீவிரம் அடைஞ்சது. ஆனாலுமே கூட இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஓயற மாதிரி தெரியல. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா என்னதான் பாகிஸ்தானை சீன தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருந்தாலுமே கூட சீன அரசாங்கத்துக்கும் இந்த ப்ராஜெக்டில் பெரிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுனால ஸோ சீனா பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுமே ஆப்கானிஸ்தான்லேருந்து தானே டிடிபி இயக்கம் தாக்குதல் நடத்துகிறாங்க, ஸோ நம்ம தாலிபான் கிட்டேயே பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லி அவங்க கிட்டேயுமே கூட பல கட்ட பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள்லையுமே இதுவரைக்கும் எந்த பலனுமே இல்லை. கடந்த நவம்பர் 2022 எப்போ டிடிபி இயக்கம் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு கூட போட்டிருந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்களோ அப்பையிலிருந்தே பல முயற்சிகளும் எடுக்கப்பட்டது, மீண்டும் எப்படியாச்சும் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த எந்த முயற்சிகளுமே பலனளிக்கல. ஸோ சண்டை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. டிடிபி இயக்கமே பார்த்தீங்கன்னா இந்த சிபிஇசி ப்ராஜெக்ட் மேலே தாக்குதல் நடத்துறதை நிறுத்தவே இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டவுட் ஒன்று வரும். ஏன்பா டிடிபிக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை அப்படின்னா, அவங்க அந்த நாட்டு மேலே நடத்தக்கூடிய தாக்குதல்கள் எல்லாத்துக்குமே கூட சரி ஓகே, ரெண்டு சைடுக்கும் சண்டை, அதனால அந்த நாட்டுக்குள்ளே தாக்குதல் நடத்துனாங்க, இல்லைன்னா அந்த நாட்டோட இராணுவத்து மேலே தாக்குதல் நடத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் சைனா பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் மேலே போய் எதுக்காக தாக்குதல் நடத்தணும்? அதுலேயும் குறிப்பாக அவங்க நடத்தின எல்லா தாக்குதல்லையுமே பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் உயிரிழந்ததை விட சீனாவை சேர்ந்தவர்கள் உயிரிழந்தது தான் ரொம்பவே அதிகம். ஸோ எதுக்காகப்பா இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தாங்க ரெண்டு காரணம் முன்வைக்கப்படுது. ஸோ முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஇசி ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் சைனாவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்.
எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவை டைரக்டாக மத்திய கிழக்கு நாடுகள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான வழித்தடமாக இந்த சிபிஇசி ப்ராஜெக்டை சீன அரசாங்கம் பார்க்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வரைக்கும் சீனா தன்னுடைய நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா இந்திய பெருங்கடலை சுற்றி இந்த மலேசியா இந்தோனேஷியா பக்கம் மலாக்கன் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கக்கூடிய ஒரு குறுகலான கடல் பகுதி உண்டுங்க. அந்த பகுதி வழியாக தாண்டி போய் தான் சீனாவுக்கு அந்த பொருட்கள் சேரும். ஆனால் இந்த மலாக்கன் ஸ்ட்ரெயிட் பகுதியும் சரி, இந்திய பெருங்கடலும் சரி, சீனாவுக்கு உகந்த இடங்கள் கிடையாது. காரணம், இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் இந்தியா நினச்சா சீனாவினுடைய இந்த வர்த்தக கப்பல்களை தடுத்து நிறுத்த முடியும். அதை விட முக்கியமாக இந்த மலாக்கன் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது ரொம்பவே குறுகலான ஒரு கடல் பகுதி தான். எப்படி இன்னைக்கு செங்கடல் பகுதியை ஹமாஸ் இயக்கம் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி முற்றுகை இடக்கூடிய ஒரு குறுகலான கடல் பகுதி தான் இந்த மலாக்கன் ஸ்ட்ரெயிட். ஸோ சீனாவினுடைய கப்பல்களை அந்த பகுதியில் வச்சு அமெரிக்கானாலையுமே தடுத்து நிறுத்த முடியும். ஸோ இந்த சுற்று வழியாக பொருட்களை கொண்டு போகிறதுங்கிறது சீனாவுக்கு என்றைக்குமே ஆபத்து தான். ஸோ அதனால தான் இந்த சிபிஇசி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதே ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ இந்த சிபிஇசி ப்ராஜெக்ட்லேயுமே சீனாவுக்கு இந்த மாதிரி டிடிபி மூலமாக சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன அரசாங்கம் இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே ஆபத்துள்ள பாதையை விட்டுட்டு இந்த சிபிஇசி பாதை மூலமாக அவங்க பொருட்களை கொண்டு போனால் ஈஸியாக அவங்க நாட்டுக்குள்ளே கொண்டு போயிட முடியும். ஆனால் இது இந்தியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் இந்திய அரசாங்கம் அவர்களுடைய உளவுத்துறையான ரா மூலமாக இந்த டிடிபி கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு சைனாவினுடைய இந்த சிபிஇசி ப்ராஜெக்டை குறி வச்சே தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இதன் மூலமாக இந்த ப்ராஜெக்டை கட்டி முடிக்கிறதுலையே இந்திய அரசாங்கம் பிரச்சனை கொடுக்குது. அதை விட முக்கியமாக இந்த ப்ராஜெக்டை என்னதான் பில்டு பண்ணி முடித்தாலுமே கூட இந்த வழியாக பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்தீங்கனாலும் டிடிபியை வச்சு நான் தாக்குதல் நடத்துவேன், உனக்கு கடல் வழியாக போனாலும் பாதுகாப்பு இல்லை, இந்த சிபிஇசி காரிடர் வழியாக போனாலும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்தியா தான் இதை பிளான் பண்ணி பண்ணுறதா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால தான் இந்த டிடிபி இயக்கம் பாகிஸ்தான் மேலே ஜெனரலாக அட்டாக் பண்ணாமல் எப்போ குறி வச்சாலும் சீனர்களே குறி வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாகிஸ்தான் முன்வைக்குது. டிடிபி இயக்கம் மட்டும் இல்லைங்க, சமீபத்தில் பலுச்சிஸ்தானை சேர்ந்த கிளர்ச்சி குழுக்களுமே குவாடர் போர்ட் மேலே ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இந்த குவாடர் போர்ட் அப்படிங்கிறது சீனாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற போர்ட். அதை விட முக்கியமாக மத்திய கிழக்கிலிருந்து இந்த சிபிஇசி வழியாக எந்த பொருளை கொண்டு போகணும்னாலும் அது குவாடர் போர்ட் வழியாக தான் என்ட்ரியே ஆகும். ஸோ அந்த இடத்துலையே இந்த கிளர்ச்சி குழுக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இதற்கு சீனாவினுடைய செய்தி ஊடகங்களுமே என்ன செய்தி வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்திய அரசாங்கம் தான் இந்த பலுச் கிளர்ச்சி குழுக்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து இந்த மாதிரி தாக்குதல்கள் எல்லாம் நடத்த வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய எல்லா தாக்குதல்களுக்குமே காரணம் இந்தியா தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனாவோட இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக அழிக்கணும், அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முதல் காரணமாக முன்வைக்கப்படுது. ஆனால் பாகிஸ்தானினுடைய இந்த குற்றச்சாட்டுகள் எதுக்குமே ஆதாரம் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இந்த இடத்துல தாங்க ரெண்டாவது காரணம் வருது. அது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் போன வருடமே மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் சிக்கியிருந்தாங்க இல்லையா. ஸோ ஐஎம்எஃப் இருந்தெல்லாம் பெரிய அளவுக்கு கடன் வாங்கியிருந்தாங்க, சைனா கிட்ட இருந்துமே வாங்கியிருந்தாங்க. ஸோ இதனால் பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய பொருளாதாரத்துக்கு இப்போ பெரிய அளவுக்கு சைனாவினுடைய இந்த சிபிஇசி ப்ராஜெக்ட் மூலமாக வரக்கூடிய அந்த ஃபண்டிங் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சிபிஇசி ப்ராஜெக்டை டிடிபி குறி வைக்கிறாங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்டை சைனா நிறுத்துச்சு அப்படின்னாலே பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய ஃபண்டிங் அப்படிங்கிறது கட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக பாகிஸ்தானுக்கு அது ஒரு சிக்கல் தான் இல்லையா. ஸோ இதனால தான் டிடிபி இயக்கம் பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு பதிலாக பாகிஸ்தானோட பொருளாதாரத்து மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி தொடர்ந்து தாக்குதல்கள் நடக்கிறதுனாலே பல சீன கம்பெனிகளும் ஒரு ப்ராஜெக்டை இந்த சிபிஇசியில் போயிட்டு பண்ணுறதுக்கே யோசிக்கிறாங்க. அதை விட முக்கியமாக அவங்க அனுப்பக்கூடிய தொழிலாளர்களுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை எழுந்திருக்கிறதுனால சைனாக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பாகிஸ்தானுக்குள்ளே போனால் உயிருக்கு கேரண்டி இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை நிலவுது. இதனால் சீன அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்கிட்டயே டைரெக்டாக சொல்கிறாங்க, உன்னை நம்பி தான் 30,000 பேர் இப்போ அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பியோ தெரியாது, நீ பாதுகாப்பு கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் விளைவாக கிட்டத்தட்ட 30,000 இராணுவத்தை இந்த பணிக்காகவே பாகிஸ்தான் நிலைநிறுத்துகிறாங்க. ஆனால் அதையும் மீறி சமீபத்தில் ஒரு இன்ஜினியர் சீனாவை சேர்ந்தவர் கொல்லப்படுறார்.
இதனால் பார்த்தீங்கன்னா சீன அரசாங்கம் பெரிய அளவுக்கு காண்டாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சமயத்துலன்னு பார்த்து கரெக்டாக பாகிஸ்தான் பிரதமரான ஷபாஸ் ஷெரீஃபும் சைனாவுக்கு விசிட் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா இந்த சிபிஇசி காரிடரோட ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிய போகுதுங்க, நம்ம ஃபேஸ் 2வை எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருக்காப்புல. அதுக்கு சீன அரசாங்கம் ஃபேஸ் 2வில் இப்போ முடியாது, அது பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அங்கே சுச்சுவேஷன் எதுவும் சரியில்லை, நீங்கள் அதை எப்போ சரி பண்ணுறீங்களோ அப்போ வந்து நாங்கள் அந்த ஃபேஸ் 2வை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நம்பப்படுது. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் அரசாங்கத்தை டிடிபிக்கு எதிராக ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொல்லியும் சீன அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு அட்வைஸ் பண்ணதாகவும் நம்பப்படுது. இதன் விளைவாக சைனாவிலிருந்து திரும்ப வந்த பாகிஸ்தான் பிரதமர் உடனடியாக ஆசம் இ இஸ்த்கான் அப்படிங்கிற ஒரு பெயரில் ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனை டிடிபிக்கு எகெயின்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்படி. ஸோ இப்போ பாகிஸ்தான் இராணுவம் கைபர் பக்துன்குவாவில் டிடிபிக்கு எதிராக களமிறங்கியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே கைபர் பக்துன்குவா பகுதியில் போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிடிபி மேலே தாக்குதல் நடத்துன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே தான் தாக்குதல் நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி பஷ்தூன் இன மக்கள் பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவர்களுடைய பொருளாதார தேவைக்காக சீனா சொல்கிறத கேட்குறதா, இல்லை அவர்களுடைய உள்நாட்டு அரசியலுக்காக கைபர் பக்துன்குவாவில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறத கேட்குறதா அப்படின்னு தெரியாமல் பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளே ஆளாகி இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். எது எப்படி பார்த்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது சந்தோஷமான செய்தி அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். காரணம், சைனாவுடைய சிபிஇசி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை. இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சிபிஇசி ப்ராஜெக்டில் இவ்வளவு பிரச்சனைகளும் குளறுபடிகளும் வர்றதுக்கு இந்தியா ஒரு காரணமாக இருக்குமா இருக்காதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.